வெல்கம், மேக் யுவர் ட்ரீம் சக்ஸஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உதயம் ப்ரமோட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரீமியமான ஒரு 4 BHK ஹவுஸ் தான் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாகர்கோயில் வெள்ளமடம், அதாவது நம்ம வடசேரி அப்டாலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் வந்துடுது. ஸோ ஜங்ஷன்லேருந்து வெள்ளமடம் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 300 மீட்டரில் ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டில் ஒரு சூப்பரான எலிவேஷனில் ஒரு 2350 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3.5 சென்ட்டில் ஒரு 30/56ங்கிற பிளாட் டைமென்ஷனில் ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்து ஒரு 4 BHK ஹவுஸ் தான் நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதோட ரேட் 95 lakhs. வாங்க வீடை பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டார்க் அண்ட் மைக்கா கலரில் பண்ணியிருக்காங்க. கேட் உங்களுக்கு GI மெட்டீரியலில் லேசர் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே உங்களுக்கு ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட சைஸ் 14x17. நல்ல ஒரு டீசெண்டான செட்பேக் ஏரியாவுமே ப்ரொஃபைல் லைட்ஸுமே உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்வெல் சுவிட்ச் அண்ட் EB லைன் சுவிட்சுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மார்பிள் அண்ட் கிரானைட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட் அவுட் 11x5ங்கிற சிட் அவுட் அண்ட் சேஃப்டி ஹேண்டிலுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீக் வுட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அழகான லிவிங் ரூம் செட்டப் ஹால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஃபால் சீலிங், ஸ்பாட் லைட், ப்ரொஃபைல் லைட் எல்லாமே வச்சு டிவி யூனிட் செட்டப்போட உங்களுக்கு லிவிங் ரூமோட சைஸ் 15x16ங்கிற சைஸில் வருது. மல்டிமீடியா டிவி யூனிட் உங்களுக்கு ஷோட் கேஸ், கேபினெட், ப்ளே அவுட், மைக்கா ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூமில் இருந்து உங்களுக்கு டைனிங் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங்கோட சைஸ் 7x9. வாஷிங் ஏரியா செட்டப் மைக்கா ஃபினிஷிங்கில் ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. டைனிங் ஒட்டியே உங்களுக்கு அழகான கிச்சன் செட்டப் வருது. ஸோ கிச்சனோட சைஸ் உங்களுக்கு 11x12. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க், நீட்டான செட்டப்பில் ப்ரொஃபைல் லைட் செட்டப்லாம் யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் ஓவர் ஹெட் கேபினெட், அப்பர் கேபினெட் க்ரீன் அண்ட் சாண்டா கலர் பேட்டர்னில் ப்ளேவுட் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் செட்டப் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 10x14. வுடன் ப்ரௌன் PVC பேனல், ப்ளேவுட், மைக்கா ஃபினிஷிங்கில் வேர் ட்ராப், அப்பர் கேபினெட்லாம் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் உங்களுக்கு ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட் எல்லாம் யூஸ் பண்ணி பக்காவாக கபோர்ட் ஒர்க்லாம் நீட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 பேனல் விண்டோவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் உங்களுக்கு 5x7. வெஸ்டர்ன் ஸ்டைலில் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பாத்ரூம் செட்டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
லிவிங் ரூம்லேயே உங்களுக்கு ஒரு அழகான பூஜை செட்டப் ஏரியாவும் வெண்டிலேஷனுக்காக 4 பேனல் விண்டோவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக உங்களுக்கு மார்பிள் அண்ட் கிரானைட் யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஹேண்டில் ஜிஐ மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக 3 பேனல் விண்டோவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் ஃபால் சீலிங் ஒர்க்குமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே உங்களுக்கு ஒரு ஃபேமிலி லான்ச்சோட சைஸ் 13x16. ஃபேமிலி லான்ச்லேயே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க், ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 3 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க பெட்ரூமை பார்க்கலாம். செகண்ட் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 13x10. ஒரு பக்காவான ஒரு பிளேவுட், பிவிசி பேனல் பிளேவுட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. வேர் ட்ராப், அப்பர் கேபினெட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மைக்கா ஃபினிஷிங்கில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக உங்களுக்கு 3 பேனல் விண்டோவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட் அண்ட் ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிசைனிங் லைட் செட்டப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அஞ்சுக்கு 12ங்கிற சைஸில் உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 10x16. இங்கே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க், ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பிவிசி பேனல் பிளேவுட்டில் ஒரு சூப்பரான டிசைனில் ட்ரெஸ்ஸிங் யூனிட், வியர் ட்ராப், அப்பர் கேபினெட்டில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அஞ்சுக்கு 12ங்கிற சைஸில் அட்டாச்டு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்க அதே ஸ்டைலில் ஒரு வெஸ்டர்ன் ஃபினிஷிங்கில் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. மூணாவது பெட்ரூம்லேயே உங்களுக்கு பால்கனி செட்டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி செட்டப் வந்துடுது. 14x9ங்கிற சைஸில் சேஃப்டி ஹேண்டில் எஸ்எஸ் மெட்டீரியலில் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நாகர்கோயிலில் ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அழகான வீடு பார்த்துட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம உதயம் ப்ரமோட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் உதயம் ப்ரமோட்டர்ஸ் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக மாஸ்டர் பெட்ரூமை தான் பார்க்க போகிறோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் உங்களுக்கு 15x12. வேர் ட்ராப், அப்பர் கேபினெட், ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் பண்ணி பக்காவான ஃபால் சீலிங் ஒர்க், ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமை. பிவிசி பேனல் பிளேவுட்டில் மைக்கா ஃபினிஷிங்கில் ஒரு நீட்டான டிசைனும், வேர் ட்ராப், அப்பர் கேபினெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் அட்டாச்டு பாத்ரூமும் உங்களுக்கு வருது. அட்டாச் பாத்ரூமோட சைஸ் உங்களுக்கு 5x12ங்கிற சைஸில் வருது. ஸோ ஃபேமிலி லாஞ்சிலிருந்து நம்ம இனி டெரஸுக்கு போகிறோம். ஸோ டெரஸுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே சேஃப்டி ஹேண்ட்லையுமே உங்களுக்கு எஸ்எஸ் மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மார்பிள் அண்ட் டைல்ஸ் ஒர்க்கில் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ
உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வெள்ளமடம், அதாவது நாகர்கோவில் வட சைடிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் to 3 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே இருக்கும். இப்போ லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 3.5 சென்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. 2350 ஆஃப் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சவுத் ஃபேஸிங் பார்த்து இருக்குது. ஒரு 4 BHK ஹவுஸ். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 95 lakhs. லோன் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணிடலாம். டெரஸோட சைஸ் உங்களுக்கு 26x50. ஃப்ளோர் கூலிங் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. மறக்காமல் வீடு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸ் உங்களுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video. Bye.